இந்த அற்புதமான மரகத கல்லில் நடராஜர் சிலை ஒன்றை வடிவமைக்க எண்ணிய மன்னன் இலங்கையில் உள்ள சிற்பியான சிவபக்தன் ரத்தின சபாபதியை அழைத்து வந்தார். அவ்வளவு பெரிய மரகத கல்லை பார்த்து மயங்கிய சிற்பி தன்னால் சிலையை வடிவமைக்க முடியாது என்று கூறி சென்று விட்டார். அந்த நடராஜர் சிலையை வடிவமைக்க சித்தர் சண்முக வடிவேலர் வந்ததால் வடிவமைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் மன்னர் செய்து கொடுத்தார். அந்த பெரிய மரகத கல்லில் 5.5 அடி நடராஜரையும் 1.5 அடி பீடத்துடன் சேர்த்து ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக மரகத நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்பு தெரியும் அளவிற்கு செதுக்கி இருந்தார் சண்முக வடிவேலர். மரகதம் இயற்கையாகவே மென்மையான தன்மையை கொண்டதால் மேளம் முழங்கப்பட்டால் மரகதம் உடைபடும். அதனால்தான் ஒளியிலிருந்து பாதுகாக்க சந்தன காப்பு இவருக்கு பூசப்படுகிறது. வருடத்தில் ஒரு முறை மார்கழி மாதத்தில் வருகிற திருவாதிரை நாள் அன்று மட்டும்தான் சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜர் சிலைக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்படுகிறது. வீடியோ